ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு மகிழ்ச்சியான முயல் இருந்தது. அது எப்போதும் துள்ளிக் குதித்துக் கொண்டும் சிரித்துக் கொண்டும் எல்லாவற்றுக்கும் சந்தோஷப்பட்டுக் கொண்டும் இருந்தது. ஆனால் அதே காட்டில் ஒரு ஆமை இருந்தது. அது மிகவும் சோகமாக இருந்தது. அதன் ஊடு மிகவும் கனமாக இருப்பதாகவும் அதனால் தன்னால் வேகமாக நகர முடியவில்லை என்றும் அது கவலைப்பட்டது. ஒரு நாள் முயல் ஆமையைப் பார்த்து, ஆமையாரே, ஏன் எப்போதும் சோகமாக இருக்கிறீர்கள்? உலகம் எவ்வளவு அழகானது, மகிழ்ச்சியாக இருங்கள் என்றது. அதற்கு ஆமை, நீ எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய்? உன்னால் வேகமாக ஓட முடிகிறது, எங்கேயும் குதித்து செல்ல முடிகிறது. ஆனால் என்னால் என் கனமான ஓட்டோடு மெதுவாகத்தான் செல்ல முடிகிறது. இது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று கண்கலங்கியது. முயல் சிரித்துக் கொண்டே சொன்னது, ஆமையாரே, உங்கள் ஓடு கனமாக இருந்தாலும் அதுவே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அல்லவா? மழை, வெயில் அல்லது ஆபத்து என்று வரும்போது நீங்கள் உங்கள் ஓட்டுக்குள் பாதுகாப்பாக இருக்க முடியும். நீங்கள் வேகமாக ஓட முடியவில்லை என்றாலும் தொடர்ந்து மெதுவாகச் சென்றால் உங்கள் இலக்கை அடைவீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட பலம் இருக்கிறது. நாம் நம்மிடம் இருப்பதைப் பற்றி சந்தோஷப்பட வேண்டும், இல்லாததைப் பற்றி கவலைப்படக்கூடாது. முயலின் இந்த வார்த்தைகள் ஆமையின் மனதில் ஒரு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சியது. தன் ஓட்டைப் பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு அது தனக்கு அளிக்கும் பாதுகாப்பைப் பற்றி நினைக்க ஆரம்பித்தது. அன்று முதல் ஆமையும் மகிழ்ச்சியுடன் வாழ ஆரம்பித்தது. நீதி, உங்களிடம் உள்ளவற்றில் திருப்தி அடையுங்கள்.